தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கொடூரம், மது போத்தலால் தலையில் தாக்கிய இளைஞன் கொலை. எங்கள் வெடிவுக்காக வீடுகள் தோறுமிருந்து போராளிகள் புறப்பட்டனர். தென்னிலங்கையில் தீபச்செல்வன். கடற்கரையிலிருந்து மீட்கப்பட்ட இளம் ஆசிரியையின் உடல். எரிபொருள் விலை அதிகரிப்பு, உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியான தகவல். நீதிமன்ற விசாரணைக்கு முன்னரே தீர்ப்பு சொல்ல அமைச்சர்கள் யார்? அனூர் அரசு மீது பாயும் எதிர்க்கட்சிகள். வெளியாகும் தபால் மூல வாக்களிப்புகள். தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலை. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பின விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மதுபான போத்தலால் தலையில் தாக்கப்பட்டதால் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த எப்சிஎஸ் ஜெஸ்மன் என்ற நபரே உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு நண்பர்கள் அனைவரும் புதுமை மாதா ஆலயத்திற்கு அருகாமையில் இருந்து மது அருந்திய போது ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தில் மதுபான போத்தலால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்தவரை யாழ்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்த போது அவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட அதே இடத்தை சேர்ந்த சந்தேக நபரை யாழ்ப்பாணம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. விசாரணையின் பின்னர் அவரை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கின் பிள்ளைகளை பயங்கரவாதிகள் என்று கடந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள எழுத்தாளர் தீபச்செல்வன், எங்கள் தேசத்திற்காக போராடிய தமிழ் மக்களின் பிள்ளைகளை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளுகிற நிலை என்று உருவாகிறதோ அன்று சமாதானம், நல்லிணக்கம், உரிமை பரிமாற்றம் என்பன இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை மாவட்டத்தின் ஹக்மன பிரதேச சபையின் வாசகர் சமூகத்தின் ஏற்பாட்டில் தீபச்செல்வனின் எழுத்துகள் குறித்து நடந்த இலக்கிய நிகழ்வு கடந்த ஏப்ரல் 30 நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நிகழ்வில் பேசுகையில், வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பது தமிழில் உள்ள பழமொழி. ஆனால் எங்கள் வீடுகள் ஒவ்வொன்றிலும் எங்கள் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் போராடி இறந்திருக்கிறார்கள். விடுதலை புலி மாவீரனை பற்றிய என்னுடைய நடுகல் நாவல் 4 பதிப்புகளை கண்டிருப்பது சிங்கள மக்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டிருப்பதன் வெளிப்பாடு என்று நான் நம்புகின்றேன் என்றும் கூறியுள்ளார். அதன்போது ஹக்மன பிரதேச சபை தவிசாளரும் பேராதனை பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் ஒன்றிய தலைவருமான ரங்கன செவினிவர்ன தொடக்க உரையை ஆற்றியதோடு நடுகல் நாவல் பற்றியும் அதில் வரும் மாவீரன் வெள்ளையன் பற்றியும் மிகவும் நெகிழ்ச்சியுடனும் பகிர்ந்து தலைவர் பற்றியும் போராளிகள் பற்றியும் எடுத்துரைத்துள்ளார். சிங்கள எழுத்தாளர்களான திலீனா வீரசிங்க மற்றும் சம்மானி விஜயசிங்க ஆகியோரும் சிங்களத்தில் வெளியான தீபச்செல்வனின் படைப்புகள் குறித்து பேசியுள்ளனர். அனுசா சிவலிங்கம் தீபச்செல்வனின் கவிதைகள் குறித்து பேசியதோடு நான் ஸ்ரீலங்க நிலை கவிதையை குறித்து பேசி அதனை வாசித்து காட்டியுள்ளார். இந்த நிலையில் தீபச்செல்வன் தன்னுடைய உரையில் குறிப்பாக சிங்கள எழுத்தாளர்கள் அண்மைய நெருக்கடி தருணத்தில் சரியான வகையில் உடனிருந்தமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார். நிகழ்வில் கலந்து கொண்ட சரத் பிரேமதிலக சிறந்த கருத்துரை ஒன்றை வழங்கியுள்ளார். அண்மைய புத்தக தடை பற்றியும் அரசுக்கு எதிராக பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். நிகழ்வை பிரசாத் துஷித தொகுத்து வழங்கிய நிலையில் ஹக்மன பிரதேச சபையின் ஒழுங்கமைப்பில் எழுத்தாளர்கள், கலைஞர்கள், வாசகர்கள், இளையவர்கள் என நிகழ்வில் மண்டபம் நிறைந்தளவில் மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடுமையான மனக்கசப்பின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய ஆசிரியர் ஒருவரின் உடல் களுத்துறை தெற்கு கடற்கரையில் கிடந்ததாக களுத்துறை தெற்கு காவல்துறையினர் தெரிவித்தனர். இறந்தவர் பண்டாரகம கனத்குடவை சேர்ந்த நதிஷானி தரங்கிக அமரநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் மொரகஹேன மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் ஒரு குழந்தைக்கு தாயாவார். இவரது கணவர் ஹோமாகம மஹிந்த ராஜபக்ஷ வித்தியாலயத்தில் தலைமை நடன ஆசிரியராக பணியாற்றுகிறார். சம்பவம் தொடர்பில் களுத்துறை தெற்கு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் உணவுகளின் விலையை அதிகரிக்கப் போவதில்லை என உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன் ருக்ஷான் தெரிவித்துள்ளார். எனினும் எரிவாயு விலை அதிகரிக்குமாயின் உணவு விலைகள் குறித்து மீண்டும் கலந்துரையாட வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை ரூபாய் 12 முதல் 15 என்ற சிறிய அளவில் அதிகரித்துள்ளது. எனவே எங்களால் உணவு மற்றும் குளிர்பானங்களின் விலையை உயர்த்த முடியாது. உண்மையில் இதை ஒரு செலவாக எங்களால் கருத முடியாது. எனவே உணவுப் பொருட்களின் விலையில் எந்த உயர்வும் இருக்காது. உணவக உரிமையாளர்கள் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிக விலைக்கு உணவு விற்கும் உணவகங்களில் நுகர்வோர் விவகார ஆணையம் சோதனை நடத்தி அவர்களுக்கு தேவையான தண்டனையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எரிபொருள் விலை ரூபாய் 12 என்ற சிறிய அளவில் அதிகரித்ததற்காக மட்டும் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த முடியாது. கடந்த முறை உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்ட போது ஒரு முட்டையின் விலை ரூபாய் 42 இருந்தது. இதன்போது ஒரு முட்டையின் விலை சுமார் ரூபாய் 26 குறைந்துள்ளது. 1 கிலோ கோழிக்கறியின் விலை முன்பு ரூபாய் 1450 இருந்தது. தற்போது அது ரூபாய் 1250 முதல் ரூபாய் 1350 வரை குறைந்துள்ளது. எனவே உணவுப் பொருட்களின் விலையில் எந்த உயர்வும் இருக்காது என்று நுகர்வோருக்கு தெரிவிக்கிறோம். இருப்பினும் எரிவாயு விலை எந்த வகையிலாவது அதிகரித்தால் அது குறித்து விவாதித்து உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்துவதா அல்லது குறைப்பதா என்று முடிவு செய்ய வேண்டியிருக்கும். கடந்த மார்ச் 31 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் கொத்து ஆகியவற்றின் விலை 30 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டது. ஏப்ரல் 1 முதல் மின்சார கட்டணம் அதிகரித்தமையே இதற்கு பிரதான காரணமாக அமைந்தது. அத்துடன் தேநீர் மற்றும் பால் தேநீர் ஆகியவற்றின் விலையை 5 ரூபாவினால் அதிகரிக்கவும் அந்த சங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகள் குறித்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்ட கருத்துகள் நீதித்துறையின் சுயாதீனத்தில் அரசு மேற்கொள்ளும் நேரடி தலையீடு என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா நாயக்க தெரிவித்தார். வவுனியாவில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விமல் வீரவன்ச, நாமல் ராஜபக்ஷ, சசீந்திர ராஜபக்ஷ, ஹெகேலிய ரம்புக்வெல, மெர்வின் சில்வா, பிரியங்க ஜெயரத்ன மற்றும் ரவி கருணா நாயக்க உள்ளிட்டோரின் வழக்கு விசாரணைகள் வரும் மே, ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார். இது வரும் வழக்கு தினங்கள் மட்டுமல்ல, அவர்களின் களத்தில் உள்ள கயிறு இறுக்கமடையும் நாள்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு வழக்கின் தீர்ப்பை முன்கூட்டியே தீர்மானிக்கும் அதிகாரம் பிமல் ரத்நாயக்கவிற்கு கிடையாது என்று திசா அத்தநாயக்க சுட்டிக்காட்டினார். வழக்கு விசாரணைகள் நிலுவையில் உள்ள போது சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தி தீர்ப்பை வழங்க ஜனாதிபதிக்கோ அல்லது அரசுக்கோ அதிகாரம் இல்லை. நீதிமன்றத்தால் மாத்திரமே தீர்ப்பை வழங்க முடியும் என்றும் நிலையில் முன்கூட்டியே இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது நீதிமன்ற செயற்பாடுகளில் அரசு மேற்கொள்ளும் நேரடி தலையீடாகவே பார்க்க வேண்டியுள்ளது. ஏதேனும் தவறுகள் இடம்பெற்றிருந்தால் அது குறித்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் துறையினருக்கு அறிவித்துவிட்டு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்காக காத்திருப்பதே அமைச்சர்களின் பொறுப்பு என தெரிவித்தார். சற்று முன் வெளியாகும் தபால் வாக்குகளின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 23ஆம் தேதி நடந்து முடிந்தது. 234 தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணியில் இருந்து எண்ணப்பட்டு வருகின்றன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் 75 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆடி சேகர் 25 வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்துள்ளார். இதேபோல திரு வி.க. நகர் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் எம்.ஆர். பல்லவி 10 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் உள்ளார். அதேபோல் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் உள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.